அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார் பார்த்துடலாமா. 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் குறையா வெந்தயம், சீரகம், மிளகு எடுத்துக்கோங்க. 6லேருந்து 7 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இதெல்லாம் வறுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப வாசம் சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம், கேரட்டு, அவரைக்காய், தக்காளி, வாழைத்தண்டை சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரைச்ச விழுது, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து துவரம்பருப்பு 200 கிராம் வந்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து 2 3 துண்டு மாங்காய் சேர்த்துருக்குறேங்க. எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸில் வந்து புளியை கரைச்சி சேர்த்துருக்கிறேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடைச்சி உளுந்து, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்து இறக்கினீங்கன்னா கம்மன்னு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.